ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் இருக்கும். அதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் அது நல்லா வேகிறதுக்கு நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா ரொப்பிக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து நமக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக போட்டாச்சு. ஸோ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் காலிஃப்ளவர் ஒரு பவுலில் கொட்டிட்டேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஸ்பைசி கம்மியாக தான் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டில் அரைச்ச பெப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ இது கூட நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போனோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம அந்த 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 மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த காலிஃப்ளவரில் மிக்ஸ் ஆகி நமக்கு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி இருந்தால் தான் நமக்கு அந்த மாவு காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகி நமக்கு காலிஃப்ளவர் சாப்பிட நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இதில் நம்ம கலந்து வச்சுருந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கும். ரொம்ப டார்க்காக வர வரைக்கும் பொரிக்க வேண்டாம். மீடியம் ப்ரௌன் வர வரைக்கும் பொரிச்சாலே போதும். ஏன்னா நம்ம கோபி மஞ்சூரியனுக்கு ஆட் பண்ணுற மசாலாலாம் சேர்ந்தால் நமக்கு ஒரு டார்க் கலரில் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக நல்லா புரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக எல்லா காலிஃப்ளவருமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ கடாய் சூடாயிடுச்சு. அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸில் இருக்கிற ஆனியன் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் அதையே எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு கேப்சிகம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். ஸோ நான் கேப்சிகம் ஆட் பண்ணலை. இது கூட நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட டார்க் சோயா சாஸ் தான் இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட லைட் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மசாலா அந்த சாஸ் எல்லாமே வெங்காயத்தோடு சேர்ந்து நமக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சாஸ்லாமே சால்ட் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம்.
ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சாஸ் அந்த எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து அந்த சாஸ் எல்லாமே வந்து காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்குது. ஸோ பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். ஒரு 5 to 10 minutes கிட்ட நல்லா குக் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.